ஞானத்தை அடைவதற்கு ஒரு வழியில் நம்மளை உணரணும். அடுத்தவர்களை குறை சொல்வதற்கு முன்னால் நாம் எப்படி? அதனால தான் ஒரு வாக்கு இருக்கும், குற்றம் சொல்பவர்களும் குறை சொல்பவர்களும் குறை அறிவு உடையவர்களாகவே இருப்பார்கள். நீங்கள் அடுத்தவங்களை குற்றம் சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்களும் குற்றம் உள்ளவர்களாக இருந்தால்தான் அந்த குற்றம் தெரியும். நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் தெரியாது. அப்போ ஞான வழி எப்படி இருக்குதுன்னு சொல்லியாச்சுன்னா, அடுத்தவர்களை என்னப்படுத்தாமல் இம்சைப்படுத்தாமல் அஹிம்சை வழியில் இருக்கிறது ஞான வழி. நாம் எப்பொழுது பரிசுத்தமாக வாழ வேண்டும், உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு நம்பிக்கையோடு எழும்பொழுது மட்டும்தான் ஞான பாதை நமக்கு தெரியும். எனவே ஞான வழியை அடைய வேண்டும் என்றால் உங்களுக்குள் என்ன இருக்க வேண்டும்? தெளிவு இருக்க வேண்டும். முதல் உங்களை பற்றிய தெளிவு இருக்க வேண்டும். உங்களையே நீங்கள் தெரிஞ்சுக்காம ஞானத்தை தெரிய முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஞானம் வந்தாதானே நம்மளை தெரியணும்னு. ஞானமே நீ ஒன்றும் தெரிஞ்சாதான் வரும். அதான் அங்கே முக்கியம்.